வந்து போயிட்டுருக்கு. ஈவரா பற்றி சீமான் வந்து பேசியிருக்காரு, ஆபாசமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து கூக்குரலிட்டு இருக்காரு. பட் அண்ணாமலை வந்து அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் என்கிட்ட ஆதாரமும் இருக்குது, வேணும்னா கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இது சர்ச்சைக்கு நடுவில் பார்த்தோம்னா வந்து தாவேக்கா வந்து மிஸ்ஸிங். சீமானை வந்து கவனிச்சிங்கன்னா வந்து மாதிரி பிளான்டாக தான் பேசியிருக்காருன்னு நமக்கு நினைக்க தோணுது. கட்சியிலே வந்து ஈவரா பற்றி பின்பற்றுறேன், புள்ளிகளாம் பின்பற்றுறேன் அப்படி இப்படின்னு மாநாட்டெலாம் வந்து பெருசாக பேசினார். ஸோ இப்போ அதே ஈவரா மேலே தாக்குதல் வரும்போது கம்னு இருக்காருன்னு தான் நமக்கு தோணுது. முந்தைய பார்த்தோம், போன மாதம் வந்து வெள்ளம் மழை வெள்ளம் மக்கள் தவிச்சிட்டு இருந்தாங்க. இதில் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தனி விமானத்தில் போய் த்ரிஷாவோட போய் இவர் வந்து இது இன்னையோட கல்யாணத்துக்கு போனார். ஸோ அப்படிங்கிற போது இவர் வந்து அரசியலில் வந்து இவர் சீரியஸாக இருக்காராங்கிறதே மக்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக வருது. பங்களாலேருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படி தான் நான் நினைக்க தோணுது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு. ஈவரா பற்றி சீமான் வந்து பேசியிருக்காரு, ஆபாசமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து கூக்குரலிட்டு இருக்காரு. பட் அண்ணாமலை வந்து அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் என்கிட்ட ஆதாரமும் இருக்குது, வேணும்னா கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இந்த சர்ச்சைக்கு நடுவில் பார்த்தோம்னா வந்து தாவேக்கா வந்து மிஸ்ஸிங். அதை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம். சீமானை வந்து கவனிச்சிங்கன்னா வந்து மாதிரி பிளான்டாக தான் பேசியிருக்காருன்னு நமக்கு நினைக்க தோணுது. ஏன்னா கரெக்டாக அவங்க சுபவீரா பண்ணை பற்றி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. உடனே இவர் வந்து ஈவரா பற்றி எடுத்து விட்டுருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருக்க பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அவர். ஈவரா பற்றி பேச பார்த்து திராவிடம்னே கிடையாது, திராவிடம்னே ஏமாற்ற வேலை தான், தமிழ்நாட்டை ஃபுல்லாக வெளில விட்டா ஏன் திராவிடம்னு ஒத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவரோட பாயிண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தார் சீமான். அதுக்கு கரெக்டாக இவங்களாம் வந்து பல்பு தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. திராவிடம்ன்றதே ஏமாற்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தீவிரமாக சொல்லிகிட்டு இருக்காரு. செயல்படுத்தியும் காட்டிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்டையும் வந்து கேட்டாங்க, இதுக்கு முந்தைய நீ ஈவரா தான் உன் தந்தைன்னு சொன்னேன் ஆகும்னா, ஆமாம் அப்போ சொன்னால் அப்போ எனக்கு புரியாமல் இருந்தது, இப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுச்சுன்னு கரெக்டாக அவர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. ஸோ ஒன்றும் மறுவச்சு பேச முடியாது. அதில் பார்த்தோம்னா வந்து ஈவரா பேச பார்த்தோன்னா பயங்கர ஆபாசமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து யாருமே வந்து மறுக்கலை. இப்போ ஃபேஸ்புக்லேயே நிறைய பதிவுலாம் பார்த்துருப்போம். அப்போ வந்து யாருமே வந்து பெருசாக பொருட்படுத்தலை. பட் சீமான் மூலம் வரும்போது தான் வந்து இவங்களாம் வந்து பயந்து போயிட்டாங்கன்னு தோணுது. இப்போ திமுக கவனிச்சிங்கன்னா வந்து கண்டுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா பெரிய விஷயமா இருக்காது. ஸோ ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது அரசியலில், ரியாக்டு, ரெஸ்பான்ஸ். ஸோ ரியாக்டுங்கிறது இமீடியட்டாக பண்ணுறது, ரெஸ்பான்ஸுன்றது ரொம்ப லாங் டேர்மாக பண்ணுறது. இப்போ ரெஸ்பான்ஸுங்கிறது பார்த்தோம்னா வந்து பாஜக வந்து மகாராஷ்டிராவில் உத்தவ் டாக்கரே கட்சி இப்போ வந்து உடைச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணது தான். இப்போ அதுதான் வந்து ரெஸ்பான்ஸு. உடனே பண்ணியிருந்தாங்கன்னா மகாராஷ்டிரா 10 ஓடி இருக்கும் 2-3 இயர்ஸ் பேக். அதை பண்ணல ஷாவும் சரி மோடியும் சரி. ஸோ இந்த விஷயத்தில் கவனித்து பார்த்தோம்னா வந்து ஈவரா வந்து ஆவுன்னு தனக்கு மேலே தூக்கி வச்சு ஆனது வந்து இவங்க பண்ணால் தப்பு. கண்டுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இவங்க ரியாக்ட் பண்ணதுனால பார்த்தோன்னா சீமானம் எடுத்து விட்டுருக்காரு, நானும் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று என்ன கவனிச்சிங்கன்னா, அண்ணாமலையும் வந்து சேர்ந்துட்டார் இஷ்யூவில். வந்து சீமானுக்கு வந்து எவிடன்ஸ் வேணால் நான் தரேன் அப்படின்னு சொல்லி க்ளீனாக சொல்லிட்டார். அங்கே தான் வந்து ஒரு பெரிய விஷயம் நமக்கு வந்து புலப்படுது. ஸோ இந்த ஈவரா எதிர்ப்பில் வந்து க்ளீனாக வந்து பிஜேபியும் இவர் நாம் தமிழர் கட்சியும் ஒன்றா இணைகிறாங்க அப்படிங்கிறது ஸ்லோவாக நமக்கு வந்து ஒரு புறப்படுது. இது நல்ல ஒரு க்ளீனான ஒரு நெட்டு மாதிரி தான் இருக்குது, வலை மாதிரி தான் இருக்குது, விரிச்ச வலை தான் தோணுது. ஏன்னா வேறு எந்த வழியிலும் பார்த்தோம்னா வந்து சீமானும் வந்து பாஜக ஒன்றா சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்க வந்து தேசியம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபி. அப்படி நம்ம ரெண்டு பேரும் அந்த இணையிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. இது மாதிரி ஒரு ஈவரா எதிர்ப்பு, இது மாதிரி திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற போது கரெக்டாக வந்து பிஜேபியும் ஒன்றா இணையும். சீமானுக்கும் வந்து எவிடன்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. ஏன்னா புக்கை வந்து பயங்கரமாக எழுதியிருக்காரு ஈவரா. அதை பற்றி தான் வந்து அண்ணாமலையும் சொல்கிறாரு. இப்போ வந்து அந்த காலத்து பேசியிருக்காரு, உண்மை தான் அது, ஆனால் இப்போ பேச நல்லா இருக்காது அப்படிங்கிற. அண்ணாமலை ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது மாதிரி பேசினாங்க அப்படின்னா வந்து கட்சி விட்டு நிறையா பேர் வெளில போயிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு அந்த காலத்தில் ஈவரா. மொரோவர் நிறையா பேர் வந்து பெண்கள் இவங்க இளைஞர்கள்லாம் வந்து கட்சிக்கு வந்து ஈர்க்கணும் அப்படின்னா வந்து இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா வந்து வேலைக்கு ஆகாதுங்கிறது க்ளீனாக அண்ணாமலைக்கு புரிஞ்சிருக்கு. பட் இவரை என்ன மாதிரி ஆள் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து புலப்படணும் இல்லையா? காமெடி என்னன்னா திருமாவளவன் வந்து ஆவூர்னு கூக்குரலிடுறாரு, சீமான் வந்து இது மாதிரி பேச நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கர்நாடக அசம்பிளியில் வந்து ரங்கநாயகி வந்து கேட்டாங்க, நீங்கள் திராவிட நாடு அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ வந்து என்ன பேசினார்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேச விரும்பலை, ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து பெண்களும் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளாக சொன்னால் நாடாவை அவித்து பார் அப்படின்னாரு அவர். அப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொன்னது வேறு விஷயம். அவர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண இது வேர்டு வந்து வேறு, வேர்ட்ஸ் வந்து வேறு. கருணாநிதி அசம்பிளிலே வந்து ஆபாசமாக பேசினது கருணாநிதி.
அதனால் வந்து இது ஆபாசமாக பேசுகிறது திராவிடத்தை தான் வந்து உரிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து உரிமை தான். ஏன்னா வந்து பதிலுக்கு பதில் கொடுத்தா தான் வந்து அரசியலை வந்து சாதிக்க முடியும், சர்வே ஆக முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். க்ளீனாக வந்து புரிஞ்சு வச்சுட்ருக்காரு சீமான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து திமுகவும் டிகேவும் வந்து பல்பு வாங்கிட்டாங்க இவங்ககிட்ட. ஸோ அண்ணாமலையும் ஒன்றா ஸ்லோவாக ஒன்றா சேருவாங்கன்னு தோணுது நமக்கு. பட் இதில் என்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, ஈரோட வந்து கரெக்ட் இடத்த வரப்போகுது. ஒன்றா கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை வந்து 2 பேரும் வந்து தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்ணி யார் வந்து பெரிய கட்சின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. இதுக்கு முந்தி வந்து சீமான சவாலை விட்டுருக்காரு. வந்து பிஜேபி மாத்திரம் வந்து 10% தாண்டிச்சுன்னா என் கட்சியை காய்ச்சிடுவேன் அப்படின்னாரு அப்போ சீமான். அப்போ சவாலை விட்டார். அப்போ இது பாராளுமன்ற தேர்தலும் போது அஃப்கோர்ஸ் நடந்தது, ஆனால் அவர் பண்ணலை, அது வேறு விஷயம். ஸோ இப்போ ஒன்றா சேருவாங்களான்றது நமக்கு தெரியாது. ஒன்றா சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த தேர்தலில். பட் இதுக்கு மத்தியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விஜய் கட்சி தான் வந்து காணாமல் போய்கிட்டு இருக்குன்னு தோணுது. அவர் ஃபஸ்ட்டு வந்து 1 இயர் பேக் கிட்டத்தட்ட வந்து லெட்டர் ஹெட்டில் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஈவேர சமாதிக்கு போய் மரியாதைலாம் பண்ணார். அதில் என்ன கவனிச்சிங்கன்னா வந்து பெரிய கட்சியிலே வந்து ஈவேரா பற்றி பின்பற்றுறேன், கொள்கையெல்லாம் பின்பற்றுறேன் அப்படி இப்படின்னு மாநாட்டெலாம் வந்து பெருசாக பேசினார். ஸோ இப்போ அதே ஈவேரா மேலே தாக்குதல் வரும்போது கம்னு இருக்காருன்னு தான் நமக்கு தோணுது. ஒன்று ஈவேரா சொன்னது கரெக்டு தான், அது இப்போ வந்து புரிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பேசலாம், ஒரு சமாளிக்கலாம், சால்ஜாப் பண்ணலாம். இல்லை வந்து தீவிரமாக எதிர்க்கலாம், அதை வந்து நாங்கள் வந்து உடன்பாடு இல்லை சீமான் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2மே சொல்லாமல் கம்னு இருந்தாலே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நரசிம்மராவ பாணி அரசியலை வந்து பின்பற்றுறாங்க. நரசிம்மராவ் பாணி அரசியல் வந்து பார்த்தோம்னா வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது, அது எதிர்கட்சியாக இருக்கிற போது கிடையாது. அது தீவிரமாக செயல்படுறது தான் வந்து அரசியலில். அதுவும் தமிழ்நாடு அரசியலே பார்த்திங்கன்னா 24/7 தான் வந்து அரசியல். உதாரணம் சொல்லணும்னு பார்த்தோம்னா கோவா கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் பேக் நீங்கள் ஞாபகம் நினைக்கிறோம். அப்போ வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, காங்கிரஸ் தான் வந்து பெரிய கட்சியாக இருந்தது. திக்விஜய் சிங் வந்து போய் படுத்து தூங்கிட்டார் லாட்ஜில் போயிட்டு, சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு மார்னிங் வரும்னு சொல்லிட்டு. பட் ஓவர் நைட்டு மோடியோட இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் இவர் கட்கரி வந்து போய் எம்எல்ஏஸ்லாம் கூட்டின்னு போய் கவர்னர்கிட்ட போய் மெஜாரிட்டி போய் காமிச்சிட்டு காலங்காத்தால் வந்து பதவியை ஏற்றுட்டாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டராக பிஜேபி சீஃப் ஆள். அரசியல்ன்றது அப்படி இருக்குது, எவ்ரி கணம் வந்து மாறிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இவர் வந்து பங்களாலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் தோணுது விஜய். நான் இதுக்கு முந்தையே பார்த்தோம், போன மாதம் வந்து மழை வெள்ளம் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தனி விமானத்தில் போய் த்ரிஷாவோட போய் இவர் வந்து இது இன்னையோட கல்யாணத்துக்கு போனார் இவர். ஸோ அப்படிங்கிற போது இவர் வந்து அரசியலில் வந்து இவர் சீரியஸாக இருக்காராங்கிறதே மக்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக வருது. பங்களாலேருந்து அரசியல் பண்ணுறாரு அப்படி தான் நான் நினைக்க தோணுது விஜயை பொறுத்தவரை பார்த்தோம்னா. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அறிக்கை விட்டு தான் ஆகணும், இல்லை தீவிரமாக இறங்கி தான் ஆகணும். யாரையுமே வந்து காயப்படுத்தாமல் அரசியல் நடத்தணுங்கிறது நடக்காது. அரசியல்ன்றது அப்படி தான். யாராவது ஒருத்தரை வந்து எதிரியாக வந்து அவங்க பாவிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு ஈவேரா விஷயத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து 2 பேருமே வந்து பிஜேபியும் சரி சீமானும் சரி ஒன்றா இணைகிறாங்க. இதில் வந்து அடிப்படை போகிறது விஜய் கட்சி தான் எனக்கு தோணுது. 2 பேர் நெருக்கி தள்ளிட்டாங்கன்னு தோணுது விஜய் கட்சியை. ஏன்னா ஒன்று அறிக்கையும் விடல, ஒன்றும் இல்லை, கம்னு இருக்கார். ப்ளஸ் சீமானோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் தான். அவர் சொன்னது எதுவுமே மறுக்க முடியாது யாருமே. தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கொஸ்டின். இப்போ சொல்ல வேணாங்கிறத அண்ணாமலை நினைக்கிறாரு. இவர் பேசினது தான் உண்மை, இங்கிட்ட புக்கு இருக்குது, எவிடன்ஸ் இருக்குன்ட்டாரு ஒரேடியாக அண்ணாமலை. அப்படிங்கிற போது ஒன்றும் செய்ய முடியாது இவங்களால். சும்மா அதுவும் காமெடி என்னன்னா திமுகவும் சரி திகாவும் சரி தர்க்க ரீதியாக வந்து இதை வந்து எதிர்கொள்ளாமல் வந்து கேஸ் மூலமாக இது பண்ணுறாங்க. அரசியல் மூலமாக இது பண்ணுறாங்க. இவங்க போய் நீதிமன்றத்தை போய் நாடி இது மாதிரிலாம் பண்ணி கேஸ்லாம் போட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே ஒழிய தர்க்க ரீதியாக சமாளிக்க வேண்டிய இது விஷயம் இது. இதை வந்து போய் நீங்கள் கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாடி இதெல்லாம் போய் என்ன இது பண்ண முடியாது நீங்கள் நேராக. ஏன்னா அவர் சொன்னது இருக்குது, உண்மை இருக்குது, புக்ஸ்லாம் இருக்குது அவர் பேசினதெல்லாம். அப்படிங்கிற போது அதுக்கு வந்து இவங்க வந்து இது கவுண்டர் பண்ணணுமே ஒழியா இந்த மாதிரி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது இன்னும் பெரிய விஷயமாக தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் என்ன கேட்டால் வந்து இன்னும் ஒற்றுமை பிஜேபி வந்து சீமான் கட்சி வந்து ஒற்றுமையாக செயல்படுறதுக்கான ஒரு இதுவாக அடிப்படையாக தோணுது நமக்கு. க்ளீனாக வந்து பிஜேபி அண்ட் சீமான் ஒரு பிளானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அந்த வலையில் வந்து இவங்க சிக்கிக்கிட்டாங்க திமுகவும் திகாவும் தோணுது. மேலும் வந்து நான் சுவாரஸ்யமாக இருக்க போது அரசியல் அப்படி தான் நான் நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம்.
220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும் சொல்றாங்க. அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார்.